நீங்களே உங்கள் வாழ்க்கையின் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீர்கள் என்பதையும் நான் காண்பிக்க போகிறேன். யாரோ ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களுக்கு நிறைவேறுவதில்லை. நீங்கள் தான் பெரிய தீர்க்கதரிசி எல்லாரையும் காட்டலும். ஏனென்றால் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கப் போகிறது. அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொன்னார். எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த அவன் சொன்னபடி ஆகும்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஊரார் சொன்னபடி ஆகும் இல்லை, மற்றவர்கள் உங்களை பிடிக்காதவர்கள் என்ன உங்களை சொல்கிறாங்களோ அப்படி ஆகும் இல்லை, அவர் இவரும் உங்களை பற்றி என்ன சொன்னாங்களோ அப்படி ஆகும் இல்லை, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது அப்படியே தான் ஆகும். யாரோ உங்களை பற்றி ஒரு பெரிய தீர்க்க தரிசனமே சொல்லிட்டா கூட நீங்கள் அதை விசுவாசிக்கலாம். நீங்கள் அதுக்கு நேர் எதிர்மாறாக பேசி அதை விசுவாசிக்கவே இல்லைன்னா அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பாருங்கள். நீங்கள் சொல்கிறபடி தான் ஆகும். விசுவாசத்தில் தான் மனுஷன் இயங்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் சொல்வது தான் உங்களுக்கு ஆகும், நீங்கள் சொன்னபடியே தான் ஆகும் என்பது ஒரு மாபெரும் வேத வசனத்தின் சத்தியம். இதையும் நான் இந்த தொடர் போதனையில் போதிக்கிறேன். 4வது, நீங்களே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்கிறதையும் காண்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எப்படிப்பட்ட ஒரு தொழில், எப்படிப்பட்ட ஒரு கையின் பிரயாசத்தின் வெற்றி, எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிறதை நீங்களே சொல்லி சொல்லி உருவாக்கலாம். நீங்கள் தான் தீர்க்கதரிசி, உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கலாம் என்கிறதையும் இந்த போதனையில் நான் காண்பிக்கிறேன். முதலாவது விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்கிறதை காண்பிக்கிறேன். பிறகு நாவு எப்படி ஜீவ ஊற்றாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறேன். அதன் பிறகு நீங்களே உங்கள் வாழ்க்கையின் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீர்கள். எப்படி அப்படி தீர்க்கதரிசியாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் காண்பிக்கிறேன். 4வது, உங்கள் எதிர்காலத்தை நீங்களே விசுவாசத்தில் உருவாக்கலாம் என்பதையும் காண்பிக்கிறேன். ரொம்ப முக்கியமான போதனை. உங்கள் வாழ்க்கையே இது மாற்றி அமைத்துவிடும். ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நடத்தும். அதுதான் கடவுளுடைய சித்தம். நீங்கள் தொடர்ந்து இதை கேளுங்கள், பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.